الكريم. أما بعد، عن براء بن عازب رضي الله تعالى عنه قال: قال النبي صلى الله عليه وسلم: إذا أتيت ملجأك فتولع وضوءك للصلاة ثم اضطجع على شقك الأيمن ثم قل اللهم أسلمت وجهي إليك إلى آخره أو قال من صلى الله عليه وسلم. صدق رسول النبي الكريم. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடம் நித்திரைக்கு செல்லும் முன் செய்ய வேண்டிய விஷயங்களை பற்றி பார்க்கக்கூடிய பாடமாக இருக்கின்றது. ஒரு மனிதனுக்கு தூக்கம் என்பது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. தூக்கம் என்பது ஒரு சிறு மௌத் என்பதுதான் சொல்லப்படும். அல்லாஹ் சொல்லும் பொழுது வஜஅல்னா நௌமக்கும் சுபாத்தா என்பதாக சொல்லி காட்டுகின்றான். உங்களுக்கு தூக்கத்தை சுகமளிக்கக்கூடியதாக நாம் ஆக்கியுள்ளோம் என்பதாக சொல்கின்றான். ஒரு இரவுடைய தூக்கம் ஒரு மனிதனுக்கு இல்லாமல் ஆனால் அவனுக்கு 10 பகல்கள் இவன் தூங்கினாலும் கூட அதை ஈடுகட்டுவதற்கு முடியாது. அவ்வளவுக்கு ஆரோக்கியத்தை அல்லாஹ் இரவுடைய தூக்கத்தில் வைத்திருக்கின்றான். இவனுடைய புத்திகளிலிருந்து சிந்தனையிலிருந்து அனைத்தும் சீர்வருவதற்கு, வியாதிகளிலிருந்து பூர்ணமாக குணமடைவதற்கு ஒரு முக்கியமான ஒன்று தூக்கம் அவசியமாக இருக்கின்றது. அந்த தூக்கத்திற்கு செல்வதற்கு முன்பு கூட எப்படி நடக்க வேண்டும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வழிகாட்டியுள்ளார்கள். பராஅ இப்னு ஆஸிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறியதாவது, என்னிடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீ உன்னுடைய படுக்கைக்கு செல்லும் பொழுது தொழுகைக்கு செய்வது போல் ஒழு செய்து கொள். பின்னர் உனது வலதுகை பக்கமாக சாய்ந்து படுத்துக்கொள். பின்னர் இந்த துஆவை ஓதிக்கொள். என்ன துஆ? அல்லாஹும்ம அஸ்லம்து வஜ்ஹி இலைக்க وفضلت أمري إليك ووجهت ظهري إليك رغبة ورهبة إليك لا ملجأ ولا منجا منك إلا إليك اللهم آمنت بالكتاب الذي أنزلت بنبيك الذي أرسلت. எனக்குரிய துஆவை ஓதிக்கொள். அதுடைய பொருள் என்ன? யா அல்லாஹ், நான் எனது முகத்தை உன்னிடத்தில் ஒப்படைத்தேன், என்னுடைய காரியங்களை உன்னிடத்தில் விட்டுவிட்டேன், எனது முதுகை உன்பக்கம் சாய்த்து விட்டேன், உன்னிடத்தில் ஆதரவு வைத்தவனாகவும் உன்னை பயந்தவனாகவும் இதை செய்கின்றேன். உன்னை விட்டு தப்பிச் செல்லவும் உன்னை விட்டு ஒதுங்கி செல்லவும் உன்பக்கமே தவிர வேறிடம் இல்லை, வேறு எந்த ஒரு இடமும் இல்லை. யா அல்லாஹ், நீ இறக்கிய உனது வேதத்தை நான் நம்பினேன், நீ அனுப்பிய உனது நபியையும் நான் நம்பினேன் என்று நீங்கள் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இவ்வாறு நீ சொல்லிவிட்டு உறங்கினால், அந்த இரவில் நீ இறந்து விட்டால் நீ தூய்மையானவனாய் ஆகிவிடுவாய். இந்த பிரார்த்தனையை உனது இரவின் கடைசி பேச்சாக ஆக்கிக்கொள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.
நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இந்த பிரார்த்தனையை திரும்ப ஓதி காண்பித்தேன். அப்பொழுது நீ அனுப்பிய உனது நபியையும் நம்பினேன் என்பதற்கு பதிலாக உனது ரசூலையும் நம்பினேன் என்று சொல்லிவிட்டேன். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இல்லை, நீ அனுப்பிய உனது நபியை நம்பினேன் என்று சொல்லும் என்று எனக்கு திருப்பி கொடுத்தார்கள், திருத்தியும் கொடுத்தார்கள் என்பதாக பரா இப்னு ஆஸிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இதை அறிவிக்கின்றார்கள். அருமைக்குரிய சகோதரர்களை பெரியவர்கள், இந்த தூக்கத்தில் இருக்கக்கூடிய சமயங்களில் நாம் எப்படி இருக்க வேண்டும், படுப்பதற்கு செல்வதற்கு முன்பதாக நம்முடைய எந்த பக்கவாட்டில் நாம் சாய்ந்து உறங்க வேண்டும் என்பதையும் இதில் சொல்கின்றார்கள். வலது கையின் பக்கமாக சாய்ந்து படுத்துக்கொள் என்பதாக சொன்னாங்க. இந்த வலது பக்கத்தில் வைக்கும் பொழுது இந்த கன்னத்தில் வலது கையை வைத்ததாக நாம் வலது பக்கமாக சாய்ந்து படுக்க வேண்டும். இடது பக்க தொடையின் மீது இடது கையை வைத்ததாக நாம் உறங்க வேண்டும். நம்முடைய மார்க்காக நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியது படிக்கக்கூடிய முறைகள் இல்ல. ஆண்களாக இருந்தால் மல்லாக்கப்படுக்கலாம், குப்பரப்படக்கூடாது. பெண்கள் மல்லாக்கப்படக்கூடாது, பெண்கள் குப்பரதான் படுக்கணும். இல்ல ஒரு பெண்ணுக்கு சாய்ந்து படுப்பதாக இருந்தால் வலது பக்கமாக சாய்ந்து படுக்க வேண்டும். ஏன் வலது பக்கமாக சாய்ந்து படுக்குது அப்படிங்கிறது அன்னைக்கு யாருக்கு விளங்கலான, இன்னைக்கு மருத்துவம் சொல்கின்றது, ஒரு மனிதன் உறங்கக்கூடிய சமயத்தில், நித்திரையுடைய சமயத்தில் வலது பக்கமாக சாய்ந்து படுப்பதுதான் அவனுடைய ஆரோக்கியத்திற்கும் அனைத்திற்குமே சிறந்தது. ஏனென்றால் இடது பக்கம் இதயம் இருக்கின்றது. அதனுடைய அவன் தன்னுடைய முழு வெயிட்டையும் எடையையும் அப்பக்கமாக இடது பக்கமாக அவன் கொண்டு சென்றால் அந்த இதயத்துடைய துடிப்புகள் குறையக்கூடியதாக அவனுக்கு மூச்சு திணறுகள் ஏற்படக்கூடிய அளவிற்கு இருக்கின்றது என்பதாக சொல்கின்றார். இந்த நித்திரையில் இருக்கும் பொழுதுதான் இவனுடைய இரத்தோட்டங்கள் சீரான முறைகளில் சென்று கொண்டு இருக்கும் என்பதாகவும் சொல்லப்படுகின்றது. ஆக தூக்கத்தில் கூட அந்த ஒழுங்கு முறைகளை பற்றி நம்மளுடைய மார்க்கம் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. எதை படித்தோமோ, எதை கேட்டோமோ அதை விளைந்து நடக்கக்கூடிய நன்மக்களாக வல்லல்லாஹு ஆக்கி அருள்வானாக. வாஹர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதுபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.